அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள்ல இப்ப நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்குங்கிறத பார்க்கலாம். வரக்கூடிய 1/5/2024 சித்திரை 18ஆம் தேதி மேஷத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருக்கோம். குருவுக்கு 5, 7, 9, 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய தன்மை குருக்கு உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4, 5 கன்னி 5ஆம் வீடாகவும், 7ஆம் வீடாக விருச்சிகமும், 9ஆம் வீடாக மகரத்தையும் பார்க்கிறார். 11ஆம் வீடாக மீன ராசியை பார்க்கிறார். அப்படின் போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம், அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம், தொட்டது எல்லாத்தையும் துலங்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆறுதலான, சந்தோஷமான, நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையும். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இப்ப 7 சனி நடந்துட்டு இருக்கு. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கும், கும்ப ராசிக்காரர்களுக்கும், மீன ராசிக்காரர்கள் இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே 7 சனி நடந்துட்டு இருக்கு. அதுல பார்க்கும் பொழுது இப்ப சனியாகப்பட்டவர் கும்ப ராசியில இருந்துட்டு இருக்கார். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ விரய சனி நடக்குது. விரயம்னா என்னன்னா செலவினங்கள், வேஸ்ட் ஆகிறது, லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, நஷ்டத்திலே போயிட்டு இருக்கோம். அதாவது எதையுமே லாபகரமா பார்த்து நம்மளால சந்தோஷப்பட முடியாது. இது எல்லாத்துக்கும் சனி காரகனா அமைகிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையை தலைகீழாக மாத்தி விரயத்தை தடுத்து அந்த விரயத்தையும் சுப விரயமா மாற்றக்கூடிய குரு தான் இப்போ உங்களை பார்க்க போறார். அப்ப சுப விரயம்னா என்ன? முதல்ல சுபகாரியங்கள்ல முதன்மையானது திருமணம். அப்போ இவ்வளவு நாளா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இல்ல இதே மீன ராசியில இருக்கக்கூடிய மணமகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தா இந்த குருவினுடைய பார்வையினால இந்த வருடம் திருமணம் நடந்தே தீரும். அதுதான் முதல் பலன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து சுப விரயம்னு பார்க்கும்பொழுது வீடு கட்டுறதும் ஒரு சுப விரயம் தான். ஆகையினால இத்தனை காலமாக சொந்த வீடு அமையாத மீன ராசிக்காரர்கள் அல்லது இருக்கக்கூடிய வீட்டை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக முதலீடு, அதாவது கடன் வாங்கி தான் செய்யற மாதிரி இருக்கும், இல்ல லோன் மூலமாக தான் செய்யற மாதிரி இருக்கும். கண்டிப்பா லோன் அப்ளை பண்ண லோன் கண்டிப்பாக கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு. அதன் மூலமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கிடைச்சிடும். சொந்த வீடு வாங்கணும், பிளாட் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி அருமையான ஒரு அருமருந்து. இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சனி 7 சனி விரயத்துக்கு வரும்பொழுது அதை சுப விரயமா மாற்றணும் அப்படின்னா ஒரு சுபகாரியம், அது வீடு, மனை, யோகம், வண்டி, வாகனம் இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக டிராவல்ஸ் தொழில் நடத்தக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. அதே மாதிரி உணவு பதார்த்த பொருட்கள், ஆடை அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சி நல்ல லாபத்தை நீங்க கை நிறைவா பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி அமையும். இப்ப நம்ம மிகவும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கும். பெற்றோர்கள் எந்த படிப்பை படிக்கணும்னு தேர்ந்து கொடுக்குறாங்களோ அந்த படிப்பை நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கல்வியை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி படிக்கும் பொழுது அந்த படிப்புல நல்ல மேன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம். திருமணமான பெண்கள், அதாவது குடும்ப பெண்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையினால வீட்டுல கணவனுக்கு தெரியாமலோ இல்ல நம்ம சிறுக சேமித்த சேமிப்பு அதிகமா உயரக்கூடிய அமைப்பு, திடீர்னு வரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நமக்கு ஏதேனும் ஒரு லாபகரமான பொன் பொருள் ஆடையினால ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடைபெறும். அதே மாதிரி ஏதேனும் ஒரு நகைகளை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தவங்க பெண்களுக்கு எல்லாமே இந்த குருவினுடைய பெயர்ச்சி மீனராசி பெண்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பெண்கள், உங்களுடன் பிறந்த பெண்கள், அதாவது மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு உங்க கூட பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமையும். ஆகையினால மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் உங்க எல்லாருக்குமே நல்ல யோகம். அதுல ரொம்ப விசேஷம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிந்தித்து எதை பண்ணணுங்கிறது பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் லாபகரணமா அமையும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட்டுதான் சிறிதளவு தான் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். எனவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமோகமான வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம். சனி நடக்கக்கூடிய சமயத்துல குரு பெயர்ச்சி, அதுவும் 11ஆம் வீட்டு பார்வையை குரு பார்க்கும்போது
நல்ல யோகம், வீட்டுல சந்தோஷத்தை கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே தேவையில்லை. இந்த குரு பயிற்சி காலங்கள்ல மீன ராசியை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விசேஷமானதாக சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமான பலன்கள். ஏதேனும் முருகனுடைய ஆலயத்துல இரவு தங்கி இருந்து காலையில இருந்து முருக தரிசனம் செய்து உங்களால் முடிந்த அன்னதானங்களை கொடுத்து வழிபாடு பண்றது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் நற்பலன்களை மேலும் அதிகமாக கொடுக்கும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு மாறுபடும். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்க. உங்களுக்கு எப்படி இந்த குரு பயிற்சி சாதகமா பாதகமா இருக்குங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு பதிவுல உங்க அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.